தொழிலுக்காக வெளிநாடு செல்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையிலிருந்து தொழிலுக்காக வெளிநாட்டிற்கு சென்று நாட்டிற்கு அவகீர்த்தியை ஏற்படுத்துபவர்கள் கருப்பு பட்டியலில் இணைக்கப்படுவார்கள் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கார எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று நடைபெற்ற இஸ்ரேலில் விவசாயத்துறையில் பணிக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விமான சீட்டு வழங்கப்படும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். மேலும், நாங்கள் முதல் கட்டமாக இஸ்ரேலுக்கு அனுப்பிய பணிக்குழுக்களின் நெருக்கடிகள் காரணமாக இஸ்ரேலிய விவசாயத்துறையில் வேலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. இலங்கையில் நடத்துவதை போன்று எம்மவர்களின் சிலர் அங்கு போராட்டம் நடத்தியதால் இவ்விளைவு ஏற்பட்டது. எனவே நாம் தொடர்ந்தும் இஸ்ரேலிய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் எங்களுக்கு மீண்டும் விவசாயத்துறையில் பணியாளர்களை அனுப்ப வாய்ப்பு கிடைத்துள்ளது. நாளை இஸ்ரேலில் விவசாயத்துறையில் பணிக்காக செல்லும் 43 குழுவினர் சிறந்த முறையில் பணியாற்றுவதன் மூலம் இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்பு நிமித்தம் செல்ல காத்திருக்கும் 8000 பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளையில் இடம்பெற்ற கோர விபத்து. பதுளை மகியங்கனி வீதி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளதாக பதுளை காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பதுளை மெடித்தலை பகுதியில் அதிவேகத்துடன் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று செலுத்தினரின் கட்டுப்பாட்டை இழந்து மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் காயமடைந்தவர்கள் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முச்சக்கர வண்டி கட்டணம் குறைப்பு. மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடுகின்ற முச்சக்கர வண்டிகளின் கட்டணம் குறைக்கப்படுகின்றதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பை மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை விடுத்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி நள்ளிரவுடன் இந்த கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் 100 ரூபாவாகவும் அடுத்தடுத்த கிலோமீட்டர்களுக்கான கட்டணம் 90 ரூபாய் படியும் குறைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலட்சக்கணக்கில் அதிகரித்துள்ள அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை. அரசு அங்கீகாரம் பெற்ற ஊழியர்களை கருத்தில் கொள்ளாமல் வழங்கப்பட்ட நியமனங்கள் காரணமாக அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை இலட்சக்கணக்கில் அதிகரித்தது என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மனுஷன் நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொடுக்கும் பட்டதாரிகளை பற்றி பேசியதை போன்றோ பட்டதாரிகளின் முழு பிரச்சனையை நாம் பேச வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2 தடவைகள், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கியதாகவும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். இந்த நியமனங்கள் வழங்கப்படும் போது பிரதேச செயலக அலுவலகங்களில் ஒரு நாட்காலில் 2-3 பேர் அமர்ந்தனர். அப்போது அரசு அங்கீகாரம் பெற்ற ஊழியர்களை கருத்தில் கொள்ளாமல் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. இதனால் 17 லட்சம் அரசு ஊழியர்களாக அதிகரித்துள்ளனர். எமது நாட்டில் உள்ள 10 லட்சம் அரசு ஊழியர்களை கொண்டு இந்த தேவையான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சீனாவிற்கு குரங்குகளை ஏற்றுமதி செய்திருந்தால் அமைச்சர் வெளியிட்டுள்ள புதிய தகவல். சீனாவில் உள்ள உயிரியல் பூங்காக்களுக்கு டோக் குரங்குகளை வழங்கும் திட்டம் வெற்றியடைந்திருந்தால் மற்ற நாடுகளும் டோக் குரங்குகளை கோரியிருக்கும். இது இந்த விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்தை குறைக்க உதவியிருக்கும் என்று விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். கேகாலி மற்றும் கண்டி மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களின் பயிர்கள் குரங்குகளால் நாசம் செய்வதாக புகார்கள் அளித்ததை அடுத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் 1 லட்சம் டோக் குரங்குகளை சீன உயிரியல் பூங்காக்களுக்கு அனுப்பும் திட்டம் இருந்தது. ஆனால் விலங்கு நட்பு அண்மைப்புகளால் பெறப்பட்ட தடை உத்தரவு காரணமாக இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது என்றார். வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்தை நிவர்த்தி செய்ய துப்பாக்கிகளை வழங்குவதற்கு தேவையான குறைந்தபட்ச நிலத்தின் அளவை 5 ஏக்கரிலிருந்து 2 ஏக்கராக குறைக்க அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்.